சென்யார் புயல் காரணமாக தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்யார் புயல் காரணமாக பல மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல கடும் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய போகுது. இப்போ எப்படி நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோ, அதே போல சென்யார் புயல் உருவாகிய பிறகு கடலோர மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும். இந்த புயல் எப்போ உருவாகும், எங்க கரையை கடக்கும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா உங்க நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த புயல் சற்று ஒரு மோசமான ஒரு புயல் தான். ஏன்னா வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை 140 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் வேகமாக இருக்க போகுது. கரையை கடக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் வேகம் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து இந்த வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களிலும் மழை பொழிவுகள் பொறுத்தவரை தீவிரமடையும். நவம்பர் 30 வரைக்கும் நமக்கு வலுவான மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும். அதனால வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பில்லை. இன்னும் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகும். இப்போ ஓரளவு நிறைய மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை அப்படியே விட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏதோ மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே இந்த மாலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு மழை முடியலை. இனிமே தான் நமக்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இந்த புயல் எப்பொழுது உருவாகும், எங்க கரையை கிடக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகும். அதாவது இலங்கைக்கு அருகே நீடித்து வந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற்று தொடர்ந்து இலங்கைக்கு அருகேவே நமக்கு அந்த புயல் சின்னமாக உருமாறக்கூடும். அப்ப புயல் சின்னமாக மாறிய பிறகு முதற்கட்டமாக வடக்கு திசை நோக்கி நகரும். வடக்கு திசை நோக்கி நகர்ந்து பிறகு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இலங்கைக்கு அருகேவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி நமக்கு வந்து புயல் சின்னமாக மாறிய பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய வேகத்தன்மை, அதாவது மொத்தம் 2 வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம். முதல் வாய்ப்பு வந்து கடலோர மாவட்டங்களையே ஒட்டி நகர்வது. அதாவது தமிழக கடலோர மாவட்டங்களையே ஒட்டி நகர்ந்து ஆந்திராவில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு வந்து முழுமையாக சென்னையில கரை கடந்து நம்ம உள் மாவட்டங்களிலும் அதிக மழை கொடுக்கும். அதே போல கடந்த சுற்று மழை பொழிவுல சென்னையில எங்களுக்கு மழையே வரல ப்ரோ, நிறைய மாவட்டங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்றீங்க, திருநெல்வேலி சொல்றீங்க, அப்புறம் நாகப்பட்டினம் சொல்றீங்க, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இது போன்ற நிறைய மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எங்கள் சென்னை மட்டும் எங்களுக்கு மழையே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம், இந்த சென்னியார் புயல் காரணமாக தான் சென்னைக்கு அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒருவேளை இந்த புயல் சின்னம் சென்னையில் கரையை கடந்தாலும் அதீத மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். மூன்றாவது வாய்ப்பாக நமக்கு வந்து எங்கேயுமே இல்லாமல் அப்படியே நமக்கு மியான்மரோ அல்லது மேற்கு வங்கமோ வடக்கு திசை நோக்கி அப்படி நகர்ந்து தமிழகத்தை ஒட்டி வராமல் வேறொரு திசை நோக்கி நகர்ந்து கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கிறது சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை வாய்ப்பும் அதிகரிக்கும். வருகிற நவம்பர் 28, 29 இந்த 2 நாட்களும் அதீத மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள்ல இந்த புயல் சின்னம் காரணமாக இருக்கும். தமிழகத்தை ஒட்டி நகர்ந்தாலோ அல்லது தமிழகத்தில் கரையை கடந்தாலோ அதிக பாதிப்புகள் நமக்கு வந்து ஏற்படும். தமிழகத்துல முழுமையா கரையை கடந்துச்சுன்னா காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 140 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். அதே மாதிரி மழையும் ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்துரும். ஆகவே இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் 80 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்கள் உஷார் நிலையில இருங்க. திசை மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை திசை மாறாமல் நமக்கு வந்து அறிவித்த அந்த திசையிலேயே, அதாவது சென்னைக்கு அருகேயோ அல்லது சென்னையிலோ கரை கடந்தாலோ தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். கடுமையான சூறாவளி காற்றுமே கூட வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சரி, இந்த புயல் உருவானாலும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் கனமழை வந்து பதிவாகும். ஏன் அப்படின்னா எதனால குமரி வரை நம்ம சொல்றோம்னா இலங்கைக்கு அருகே தான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது. அப்போ நமக்கு முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கு அப்புறமா டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்கும். அதன் பிறகு கடைசியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் கனமழை பொறுத்தவரை புரட்டி போட போகுது. அப்போ ஏன் நம்ம வந்து
குறிப்பாக நம்ம வந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்க கூட நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறது எதனால சொல்றோங்கிறதே சொன்னோம். இலங்கைக்கு அருகே உருவாகுறதுனால தான் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு. இதுவே ஒரு அந்தமானுக்கு அருகே அந்த மாரி உருவாகி இருந்ததுன்னா, தென் மாவட்டங்களுக்கு மழை வரும் நாட்கள் இல்லாம போயிருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து இலங்கைக்கு அருகே உருவாகுறதுனால தான் தென் மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும். அதே சமயத்துல வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழையானது கண்டிப்பா நமக்கு வந்து பதிவாகும். சில இடங்கள்ல கனமழை, சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் உறுதியாக இருக்க போகுது. அதீத கனமழை பெய்யும். தமிழகத்துல வந்து அதீத கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புயல் துல்லியமாக கரை கடக்கும் திசை குறித்து நாளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி மழை உறுதியாகியிருக்கு. இந்த புயல் சின்னம் காரணமாக 100% மிக கனமழை மற்றும் அதி கனமழை வரை பெய்ய போகுது. தமிழ்நாட்டில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்ய போகுது. ஆனால் இது எந்த இடத்தில் துல்லியமாக கரை கடந்து அதிக பாதிப்புகள் மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து உங்களுக்கு நாளைய தினத்தில் நம்ம அறிவிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அதீத கனமழை ரெட் அலர்ட் உறுதிங்க. சென்னையில வந்து மழை வரல நினைக்காதீங்க. மொத்த மழையும் நவம்பர் 28, 29ல பதிவாகிட்டு போயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப உக்கிரமாக இருக்கு இந்த சென்னியார் புயல் பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா நம்ம தலைப்புல வச்சிருக்கிற மாரி சென்னியார் வந்தால் ஒரு செங்கல் கூட தேராது. உண்மைதாங்க. அந்த அளவு காற்றுடைய வேகத்தன்மை, மழையும் ரொம்ப மோசமாக இருக்கிறது இந்த புயல் காரணமாக. தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மழை நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வருகிற நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் மிக மிக கடுமையாக அதீத கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமடையும். வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் விட்டு விட்டு கனமழை வரை ஆங்காங்கே பகுதியாக பதிவாகக்கூடும். அதனால இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடந்து அதிக பாதிப்புகள் மற்றும் சேதங்களை வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நாளைய தினங்கள் நம்ம அறிவிக்கிறோம். ஆனால் மழை பொழிவில் 100% உறுதியாகி இருக்கிறது. மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். தொடர்ந்து எல்லா கடலோர மாவட்டங்களும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த செஞ்ஞார் புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கையும் முடங்குவதற்கான பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஏன்னா ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 23 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் மழை பொழிவும், நிறைய இடங்கள்ல இன்னும் நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை தொடருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடரும். இரவு நள்ளிரவு நேரங்கள், இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக மிதமான மழை மட்டும் இருக்கும். நாளைய தினங்களிலும் பரவலாக மிதமான மழை பெய்யும். அதன் பிறகு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.